Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihil mustafa wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Fa'udhu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Allahumma a'inna ala dhikrika wa syukrika wa husni ibadatik. அல்லாஹ்வே உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. ஆமீன் யா ரப். அல்ஹம்துலில்லா சிஸ்டர்ஸ், இன்றைக்கி இன்ஷால்லா நம்ம வந்து சூரா அல் காஷியா 88வது சூரா. இது வந்து மக்காவில் அருளப்பட்ட சூரா. இதில் 26 ஆயத்துக்கள் இருக்குது. அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வின் உதவியால் நம்ம வந்து 1லேருந்து 7 ஆயத்துக்கள் பார்த்தாச்சு. இன்ஷா அல்லாஹி தஆலா இன்றைக்கி நம்ம 8லேருந்து 16வது ஆயத்து வரைக்கும் பார்க்கலாமா? அல்ஹம்துலில்லா. இப்போ நம்ம வார்த்தைக்கு வார்த்தை பொருளை தெரிஞ்சுக்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة. அல்ஹம்துலில்லா சிஸ்டர்ஸ், நம்ம வந்து இப்போது 8வது ஆயத்து வார்த்தைக்கு வார்த்தை பொருள் பார்க்க போகிறோம். وجوه يومئذ ناعمة. உஜூஹ் அப்படிங்கிறது வந்து முகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். வஜ்ஹ்னா முகம், உஜூஹ் அப்படின்னா அதனுடைய பன்மை முகங்கள். யௌம இதின் அப்படின்னா அந்நாளில், நாஇமா அப்படின்றது இன்புற்று இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இன்புற்று இருக்கும், செழிப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்நாளில் சில முகங்கள் செழுமையாக இருக்கும். அந்நாளில் அதாவது வேறு சில முகங்கள் செழிப்புற்றிருக்கும். சில முகங்கள் அப்படின்னு சொல்லும் போதே யார் அது? சில முகங்கள் நம்பிக்கையாளர்கள். அந்த சில முகங்கள் யார்? நம்பிக்கையாளர்களுடைய முகங்கள் அந்நாளில் இன்புற்றிருக்கும். அடுத்தது லீ சஈஹா ராதியா. லீ சஈஹா அப்படின்னா முயற்சி, அதாவது அவங்க செஞ்ச செயலுக்கான முயற்சி, அதாவது தன் செயலுக்காக முயற்சி செஞ்சுருப்பாங்க இல்லையா, அதுதான் ராதியா அப்படிங்கிறது வந்து திருப்தி அடைந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். திருப்தி அடைதல், அதாவது சாட்டிஸ்ஃபை ஆகிறது. தன் செயலுக்காக திருப்தி அடைந்திருக்கும், அதாவது தம் முயற்சி எப்படி எதனால் திருப்தி அடையுது? நற்பயன் அடைந்தது அது அப்படின்னு நினச்சி திருப்தி அடையும். ஓகேவா? தம்முடைய முயற்சி நற்பயன் அடைந்தது, அதனால் அது வந்து திருப்தி அடைஞ்சிருக்கும். ஓகேவா? உலகில் செஞ்ச தனது முயற்சி காரணத்தினால திருப்தியுற்றிருக்கும். அடுத்ததாக பாருங்கள், 10வது ஆயத்து. ஃபீ ஜன்னத்தின் ஆலிய. ஃபீ அப்படின்னா இன் அப்படின்னு அர்த்தம். அதாவது தமிழில் வந்து இல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஜன்னத்தின் அப்படிங்கிறது சொர்க்கத்தில். ஓகே, ஃபீ ஜன்னத்தின்னா சொர்க்கத்தில் அப்படின்னு அர்த்தம். ஆலியா அப்படிங்கிறது எலவேட் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உயர்வானது. ஓகே, உயர்வானது, உன்னதமான சொர்க்கச்சோலையில் அப்படின்னு அர்த்தம். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா அப்படின்னா உயர்வான சொர்க்கத்தில், உயர்ந்த ஸ்வனபதியில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆயத்து 11வது ஆயத்தில் உயர்ந்த ஸ்வனபதியில் என்ன இருக்கும்? லா தஸ்மஉ ஃபீஹா லாகிய. லா தஸ்மஉ அதாவது அதில் வந்து ஒன்றுமே அவங்க கேட்க மாட்டாங்க. என்ன கேட்க மாட்டாங்க? லா தஸ்மஉ அப்படின்னா கேட்க மாட்டாங்க, செவி ஊராது, கேட்க முடியாது, ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஃபீஹா அதிலே, லாகியா எதை கேட்க மாட்டாங்க? வீண் பேச்சை. லாகியா அப்படின்னா வீண் பேச்சை கேட்க மாட்டாங்க. அதில் வந்து யாதொரு பயனற்ற சொல்லையும் அவை செவியுறுவதில்லை. அந்த சொர்க்கத்தில் யாதொரு வீண் வார்த்தையையும் செவியுற மாட்டாது. ஓகேவா? அதில் வீண் பேச்சை வந்து அவங்களால கேட்க முடியாது, கேட்க மாட்டாங்க. 12வது ஆயத்து. ஃபீஹா ஐனுன் ஜாரியா. ஃபீஹா அதிலே என்ன இருக்கும்? ஐன். ஐன் அப்படிங்கிறது வந்து நீரூற்று, ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவோம், நீரூற்று.
ஜாரியா அப்படிங்கிறது ஓடக்கூடிய நீரூற்று. அதில் ஓடிக்கொண்டிருக்கும் நீரூற்று உண்டு. எங்கே இருக்கும்? அதாவது ஜன்னத்தின் ஆலியால், இந்த உயர்ந்த சுவனபதியில் இதெல்லாமே இருக்குமா. அங்கே வந்து வீண் பேச்சை கேட்க மாட்டாங்க. அப்புறம் அந்த சுவனபதியில் என்ன ஓடிட்டுருக்கும்? நீரூற்று ஓடிக்கிட்டு இருக்கும். அடுத்ததா 13வது ஆயத்து, ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ. அதில் ஃபீஹா அப்படின்னா அதிலே சுரூர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா த்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உயர்ந்த ஆசனங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உயர்ந்த கட்டில்கள், உயர்ந்த ஆசனங்கள் அப்படின்னு சொல்லலாம். மர்ஃபூஆ அப்படின்னா உயர்வானது, ரஃபா செய்யப்பட்டது, அதாவது உயர்வானது, உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். அதில் உயர்ந்த ஆசனங்கள் உண்டு. அதாவது ரெய்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது, ரெய்ஸ்டு ஹை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அதில் வந்து உயர்வான கட்டில்கள் இருக்கும். அதுக்கப்புறமா பாருங்கள், வ அக்வாபும் மௌதூஆ. அக்வாப் அப்படிங்கிறது கோப்பைகள் இருக்குது பார்த்திங்களா? கோப்பைகள், கப்ஸு அப்படின்னு சொல்லுவோம். அக்வாப்னா கோப்பைகள், கப்ஸு. கூபுங்கிறது வந்து கப்புன்னு அர்த்தம். கூபுனா கோப்பை, ஓகே, கப்புன்னு அர்த்தம். அதனுடைய பன்மை தான் அக்வாபு. அக்வாபுனா கோப்பைகள், குவளைகள் அப்படின்னு சொல்லலாம். மௌதூஆ அப்படிங்கிறது ஃபுல்லாக இருக்கும், நிரப்பி வைக்கப்பட்ட, ஓகே, ஃபுல்லாக இருக்கும். அதாவது அது என்ன சொல்கிறதுனா ஃபுல்லாக ஃபில்டப்பாக இருக்கும், ஓகே. அதாவது இன்னும் நதிகளுக்கு அருகில் நிரப்பி வைக்கப்பட்ட குவளைகள் இருக்கும். அந்த நதிகளுக்கு பக்கத்துலேயே எப்படி இருக்கும்னா குவளைகள் நிரப்பமாக ஃபுல்லாகவே இருக்கும். அந்த மாதிரி கோப்பைகள் நிரம்பி இருக்கும். அடுத்ததா 15வது ஆயத்தை பாருங்கள், வ நமாரிகு மஸ்ஃபூஃபா. நமாரிக் அப்படிங்கிறது வந்து சாயிரத்துக்கு ஏற்ற மாதிரியான குஷன்ஸ், ஓகே, சாயிரத்துக்கு தகுந்த மாதிரியான குஷன்ஸ், தலையணைகள். மஸ்ஃபூஃபா அப்படின்னா வரிசையாக வைக்கப்பட்டிருக்கும், ஓகே. மஸ்ஃபூஃபா அப்படின்னா வரிசையாக வைக்கப்பட்டிருக்கும். சஃப்புன்னெலாம் சொல்லுவோம் பார்த்திங்களா? அப்போது மஸ்ஃபூஃபா அப்படின்னா வைக்கப்பட்டது, வரிசையாக வைக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அப்போது மேலும் அணியாக்கப்பட்டுள்ள திண்டுகள் அப்படிங்கிறது தான் இந்த குஷன்ஸு, ஓகே. அப்போ எதுக்காக இந்த குஷன்ஸு? சாய்வதற்கு, நல்ல சாஞ்சு உட்காந்து, அதை வந்து என்ன சொல்கிறது, சாஞ்சு உட்காந்து நம்ம உட்காரத்துக்காக வசதியாக அணியாக அடுக்கப்பட்ட தலையணை திண்டுகள் வந்து அங்கே இருக்கும். சுபஹானல்லாஹ். அடுத்தது 16வது ஆயத்து, வஸராபியு மப்சூஸா. ஜராபி அப்படிங்கிறது வந்து கார்பெட்டு, ஓகே, கார்பெட்டு, அதாவது விரிக்கப்பட்ட விரிப்புகள். மபுசூஸா அப்படின்னா விரிப்பு, அதாவது ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் இல்லையா? விரிப்போம் இல்லையா? அதுதான். அதாவது இன்னும் விரிக்கப்பட்ட உயரக விரிப்புகள் இருக்கும். சுபஹானல்லாஹ். அப்போது அதில் சராபி அப்படிங்கிறது வந்து இன்னும் உயரக விரிப்புகள். மபுசூசா அப்படிங்கிறது விரிக்கப்படுறது, ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது, ஓகே. அப்போ கார்பெட்டை நல்லா விரித்து போடுறது. அந்த மாதிரி விரிக்கப்பட்ட உயர்ந்த கம்பளங்களும் உண்டு. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா. நம்ம எல்லாருமே இந்த துவாவை ஓதிக்குவோம். அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு நம்ம இந்த ஓதுறதுங்கிறது ஒரு சுன்னத்து, இதை கண்டிப்பாக கடைப்பிடிப்போம். குரான் ஓதும்போது சொர்க்கத்தை பற்றி வரக்கூடிய இடங்களில் எல்லா இடத்துலையுமே இதை வந்து கேட்கலாம். ஃபர்து தொழுகையில் கூட ஃபர்து தொழுகையை தவிர மற்ற எல்லா தொழுகைகளையும் நம்ம வந்து சுன்னத்தான தொழுகை, நஃபில் தொழுகை, எல்லா நேர தொழுகைகளையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான வசனங்கள் வரும்போதே நம்ம வந்து சொல்லலாம், அந்த துவாவையும் கேட்கலாம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி சப்பி ஹிஸ்மா, இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழக்கூடிய வசனங்கள் வரும்போதும் நம்ம வந்து சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு சுன்னத்து, ஓகேவா? இதெல்லாமே வந்து ஹதீஸ்களின் அடிப்படையில் சொல்கிறோம். அதே மாதிரி நரகத்தை பற்றி வரும்போதும் அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார்னு சொல்லி 3 தடவை சொல்கிறது சுன்னத்து. இதை கண்டிப்பாக நம்ம வந்து எப்பொழுதுமே திருக்குரான் ஓதும் பொழுது கடைப்பிடிக்கக்கூடியவங்களாக இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷால்லாஹி தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிஸ்டர்ஸ், அல்ஹம்துலில்லாஹ், நம்ம வந்து சூரா அல்-காஷியா, இது வந்து 88வது சூரா. இதில் இன்ஷா அல்லாஹ் நம்ம 8லேருந்து 16வது ஆயத்து வரைக்கும் விளக்கத்தை பார்க்கலாமா? 8வது ஆயத்தை பார்க்கலாம். வுஜூஹுன் யௌமஇதின் நாஇமா. அதாவது உஜூஹ் அப்படிங்கிறது வந்து வஜ்ஹனுடைய பன்மை. வஜ்ஹனா முகம், உஜூஹ்னா முகங்கள் அப்படின்னு சொல்லுவோம்.
இதில் வந்து 2வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் உஜூஹு யௌமஇதின் ஹாஷிஆ அப்படின்னு சொல்கிறான். அதாவது அந்நாளில் சில முகங்கள் எப்படி இருக்குன்னா தாழ்மையுற்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது ரொம்ப ஹம்பிள்டாக இருக்கும், பணிவானதாக ஆகிடும், ஏன் அங்கே இழிவடைஞ்சு போயிடும். அந்த பணிவு அவங்களுக்கு பலன் தராத ஒரு இடமாக இருக்கும் அது அந்நாளில் அப்படின்னு சொல்லும்போது. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஜூஹும் யௌம இது நாயிமா. அப்போது அங்கே ஹாஷியா அப்படிங்கிறது யாரை குறிக்குது, யாருக்கு அந்த மாதிரி ஒரு இழிநிலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை நிராகரிப்பாளர்களுக்கு. இங்கே வந்து நாயிமா அப்படின்னு சொல்லும்போது அந்நாளில் யாருடைய முகங்கள் இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயிமா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை நம்பிக்கையாளர்களுடைய முகங்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போது அவங்களுக்கு வந்து ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் தான் இருக்கும். ஒரு கடுகளவு கூட மனசில் வந்து ஒரு விரக்தியோ துன்பமோ கவலையோ எதுவுமே இருக்காது, எல்லாமே நீக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அவங்க இந்த உலகத்தில் வந்து இறை நிராகரிப்பாளர்களால் ரொம்பவே வந்து அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கஷ்டத்துக்குள்ளாக்கப்பட்டிருந்திருக்கும், நிறைய சோதனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அப்போது அவங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தை முழுக்க முழுக்க எப்படி இருக்கும்னா நம்ம வந்து ஏழ்மையான நிலைமையில் இருந்தாலும் சரி, நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, நம்ம சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருந்தாலும் சரி, நம்மளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய திருப்தி தான் முக்கியம் அப்படின்ற வாழ்க்கையில் அவங்க ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க திருப்தி கொள்ளக்கூடிய நிலை. சுப்ஹானல்லாஹ். 9வது ஆயத்தில் பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், லீ சஐஹா ராதியா அப்படின்னு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். லீ சஐஹா ராதியா அப்படின்னு சொல்கிறான். அதாவது அந்த அளவுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திருப்தி அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த உஜூஹை பொறுத்த வரைக்கும் எதில் பார்த்தீங்கன்னா சூரத்துல் அபஸால ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன சொல்லியிருப்பான், உஜூஹு யௌமஇதின் முஸ்ஃபிரா, அதே மாதிரி தாஹிகத்தும் முஸ்தப்ஷிரா அது பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரியே வந்து உஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, இது வந்து சூரத்துல் கியாமால வரும் 22 23வது வசனங்களில். சூரத்துல் அபஸால 38 39 பார்த்தோம். அதாவது சில முகங்கள் எப்படி இருக்குன்னா அந்நாளில் ரொம்ப ஒளிரக்கூடியதா, சிரிக்கக்கூடியதா, சந்தோஷத்தால், என்ன சந்தோஷம், நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நற்செய்தியால் அவ்வளவு வந்து அந்த முகங்கள் வந்து சந்தோஷத்தில் இருக்கும். அதே மாதிரியே சூரத்துல் கியாமால என்ன சொல்லியிருப்பான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அந்த முகங்கள் வந்து அப்படியே பிரைட்னஸாக பியூட்டியாலையும் ஒளிரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கக்கூடிய கண்களில் கொண்டிருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு வந்து ஒளிரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி லி சஐஹா ராதியா அப்படின்னு 9வது ஆயத்தில் சொல்லும் போது லி சஐஹா, அதாவது சஐ அப்படின்னு சொன்னோம் என்ன அர்த்தம், நம்ம வந்து ஹஜ்ஜுக்கு போனால் நமக்கு தெரியும், உம்ரா ஹஜ்ஜு பண்ணும்போது சஐ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தவாஃப் பண்ணிவிட்டு அப்புறம் சஐ பண்ணுவோம் இல்லையா. சஐனா என்ன, வேகமாக நடப்போம் இல்லையா. சஃபா மர்வாக்கு இடையில வேகமாக 7 சுற்று வந்து நடப்போம் நம்ம. அப்போது அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லி சஐஹா ராதியா அப்படிங்கிற போது இந்த உலகத்தில் வந்து அந்த வார்த்தையிலேருந்து வரக்கூடியது தான். அப்போது அவங்க வந்து அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய எஃபர்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக போடுவாங்க. எதுக்கு போடுவாங்க, மறுமையில் நம்ம நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் அல்லாஹுடைய திருப்தியை பெறணுங்கிறதுக்காக அந்த நம்பிக்கையாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய எஃபர்ட்டு எனர்ஜி எல்லாத்தையுமே அவங்க வந்து போடுவாங்க. எதுக்கு, அல்லாஹுடைய திருப்தியை பெறணும், அல்லாஹை வந்து நான் செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக அல்லாஹ் வந்து சந்தோஷப்படணும், திருப்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஆஃப் எஃபர்ட்டு போடுவாங்க. ஓகேவா. அவங்களுடைய தொழுகையாக இருக்கட்டும், வணக்கங்கள் எல்லா விதத்துலேயுமே வந்து இபாதால முழுக்க முழுக்க அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை போடுவாங்க. அது பிறருக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும், இல்லை அநீதியாளர்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்களே தூய்மைப்படுத்திக்கிறதுலையா இருக்கட்டும், இல்லை ஹராமான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து தடுத்து அவங்க வாழ்க்கையை நடத்தினதாக இருக்கட்டும், ஹலாலின் பக்கமே அவங்க உறுதியாக இருந்ததாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய மார்க்கத்தை வந்து பரப்பின விஷயமாக இருக்கட்டும், எந்த ஒரு செயலை செஞ்சாலும், எந்த ஒரு அமலை செஞ்சாலும் அதில் என்ன அவங்க முழுமையாக அவங்க எஃபர்ட்டை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செய்யக்கூடிய அமல் வந்து அல்லாஹுக்கு பிடிக்கணும், அல்லாஹுக்கு பிடிக்குமா நான் செய்கிற செயல், இல்லை பிடிக்காதா அப்படிங்கிறத பார்த்து அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போது அல்லாஹுடைய ரிதா முக்கியம், ரிதானா அல்லாஹுடைய திருப்தி எனக்கு முக்கியம் அப்படிங்கிறதுலையே கவனம் செலுத்தி அவங்க வாழ்க்கையை நடத்தியிருப்பாங்க இல்லையா. அப்படிப்பட்டவங்களுக்கு அதாவது என்ன இருக்குன்னா அந்த முயற்சியின் காரணத்தால் அங்கே வந்து அவங்களுக்கு திருப்தியுற்றிருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அப்துக்கு, அதாவது அடிமைகளுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனர் பண்ணுறான், அங்கீகாரம் கொடுக்குறான், கௌரவப்படுத்துகிறான்.
சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. எப்போது? அந்நாளில், மறுமை நாளில். சுபஹானல்லா. அடுத்தது 10வது ஆயத்தை பாருங்கள். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா. ஃபீ ஜன்னத்தின் ஆலியானா உயர்ந்த கார்டன், உயர்ந்த ஹை கார்டன்ஸ், அதாவது உயர்ந்த சொர்க்கம், உயர்ந்த சுவனபதி இல்லையா? பொதுவாகவே வந்து மனிதனுக்கு பார்த்திங்கன்னா உயரம் அப்படிங்கிறது அந்த எதுக்காக பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் வியூ பாயிண்ட்டுக்காக பிடிக்கும். எல்லா இடத்துல நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது எங்கே இருக்குன்னா உயரமான இடத்துல தான் வச்சுருப்பாங்க இல்லையா? எங்கே ஒரு மலை பிரதேசம் போனீங்கனாலும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். அங்கேருந்து உலகத்தை பார்க்குறதுக்கு நமக்கு பிடிக்கும். அப்படி தானே? அதே மாதிரி ஹை ரைஸ்டு பில்டிங்ஸு, ரொம்ப அந்த மாதிரி உயரமான கட்டிடங்கள், மேலே போய் ஹைட்லேருந்து இந்த ஊரை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு ஒரு சார்ஜ் போட்டு அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக அப்படிலாம் ஆக்கி வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பொதுவாக மனிதனுடைய மனது அப்படி தான் இருக்கும். உயரத்துலேருந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய மென்டாலிட்டி அப்படி தான் இருக்கும். ஓகேவா? இந்த ஹில் டாப்புன்னு சொல்லுவோம், பில்டிங் டாப்லேருந்து போய் பார்க்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே மனுஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்கள் உயர்ந்த சுவனத்தை நமக்கு கொடுக்குறான். சுவனத்திலேயே உயர்ந்த சுவனத்தை. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி பாருங்களேன், சுவனம் வந்து உயர்ந்த சுவனம். அதே மாதிரி நரகம் அப்படிங்கிறது வந்து அடித்தட்டு அப்படின்னு சொல்லுவோம். கீழே போடுவான். நரகம்ங்கிறது கீழே அடித்தட்டில் போடப்படும். ஓகேவா? நரகம்ங்கிறது கீழே போடப்படும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி இந்த யாருக்கு? நிராகரிப்பாளர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கொழுந்து விட்டு எறியக்கூடிய நெருப்பில் வந்து நுழைவாங்க. கொதிக்கக்கூடிய ஊற்று நீரை வந்து அவங்களுக்கு தண்ணீராக புகட்டப்படுது. அவங்களுடைய சாப்பாடு எப்படின்னா முட்களாக இருக்குது. அதாவது அந்த முட்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது? உடலை வந்து பெருக்காது, அது வந்து பசியையும் தணிக்காது. ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு விஷச்செடியை தான் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். அது வந்து கசப்பானதாக இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா டார்ச்சருக்கு மேலே டார்ச்சர், துன்பத்துக்கு மேலே துன்பம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கப்படும் தொடர்ந்து. ஆனால் நம்பிக்கையாளர்களுக்கு பாருங்கள், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்பத்துக்கு மேலே இன்பம், இன்பத்துக்கு மேலே இன்பம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. அந்த அளவுக்கு ப்ளஷர் மட்டுமே சொர்க்கத்தில் இருக்கும். சுபஹானல்லா. அவங்களுக்கு வந்து மதுரமான ஊற்று நீர் கொடுக்கப்படுது, பாக்கியம் நிறைந்த ஊற்று நீர். அது மாதிரி அலங்கரிக்கப்பட்ட கட்டில்களில் அவங்க இருப்பாங்க, ராஜ உடை அணிஞ்சிருப்பாங்க, அரியாசனத்தில் அப்படியே சாஞ்சிட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா? சுபஹானல்லா. அந்த மாதிரி ஒரு ஒரு நிலையெல்லாம் அவங்களுக்கு யாருக்கு இருக்குது? நம்பிக்கையாளர்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதெல்லாமே வந்து கொடுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 11வது ஆயத்தை பாருங்கள். லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா. லாகியா அதாவது தஸ்மஉ ஃபீஹா. இங்கே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறேன்னா, அங்கே வந்து கண்டிப்பாக என்ன கேட்க மாட்டாங்கன்னா வீண் பேச்சை கேட்கவே மாட்டாங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக யூஸ்லெஸ் ஸ்பீச்சை, வேர்த்லெஸ் ஸ்பீச்சை தான் நம்ம கேட்டுட்ருக்குறோம் இல்லையா? எங்கே திரும்பினாலும் நான்சென்ஸான ஸ்பீச் கேட்டுட்ருக்குறோம். ஸோ உபயோகப்படக்கூடிய ஸ்பீச்சையோ அந்த மாதிரிலாம் நம்ம கேட்குறதே இல்லை. வல்கரான ஸ்பீச்செல்லாம் கேட்கப்படுது. அதாவது ஆபாசமான வார்த்தைகளாக இருக்கட்டும், இல்லை அனாவசியமான வார்த்தைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து தேவையற்ற வார்த்தைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வந்து அதிகமாக வந்து கேட்கப்படுது. அது மீடியா மூலமாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் உள்ளவங்களால் இருக்கலாம். ஸோ வீண் வார்த்தைகள் அதிகமாக வந்து கேட்கப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நபால சொல்லியிருப்பான் இல்லையா? என்னது? லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா கிஸ்ஸாபா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அங்கே வந்து ஒரு டர்ட்டி ஸ்பீச்சு, ஒரு அசிங்கமான வார்த்தைகளோ, இல்லை கெட்ட வார்த்தைகளோ, இல்லை வந்து என்ன சொல்கிறது அநாகரிகமான வார்த்தைகளோ, இல்லை பொய்யான வார்த்தைகளோ, இல்லைனா ஒருத்தவங்களுக்கு துன்பம் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளோ, இல்லை ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகளோ, இந்த மாதிரியான பொய்யான வார்த்தைகளையோ எதையுமே அங்கே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சூரத்து நபாலெல்லாம் சொல்லியிருப்பான் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அதப்போ ஜன்னால வந்து நமக்கு என்ன அந்த மாதிரியான ஒரு பேட் ஸ்பீச், பேட் டாக்கே இருக்காது, ஈவில் ஸ்பீச்சே இருக்காது. யாரும் யாரையும் ஹர்ட் பண்ண முடியாது, ஹர்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்படி ஒரு என்ன சொல்கிறது, அந்த சுவனம் வந்து அப்பேற்பட்ட ஒரு சுவனமாக இருக்கும். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, வீட்டில் நார்மலாக நம்ம வந்து பேரண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்க பிள்ளைங்களை திட்டலாம், பிள்ளைங்கள் வந்து பெற்றோரை பேசலாம். ஸோ உறவுக்காரங்க வந்து பேசலாம், இல்லை மருமக மாமியாரை பேசலாம், இல்லை அந்த மாதிரி என்னென்ன உறவுகளுக்கு உள்ளார மத்தியில் எப்படி வேணாலும் வந்து பேசிக்கலாம்.
இல்லையா? அப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு உறவுகளுக்குள்ளாரையே வந்து இப்படியான பேச்சுக்கள் எல்லாமே இருக்குது இல்லையா? கத்தி கத்தி சண்டை போடுறது, கத்தி திட்டி விடுறது, இந்த மாதிரியான பேச்சுக்கள் எதுவுமே அங்கே இருக்காது. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. இல்லை குழந்தைங்களோட கதறல் சத்தம், அழுகை சத்தம், இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமுமே அங்கே இருக்காது. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சுவனத்தை நமக்கு வந்து கொடுப்பானாக, உயர்ந்த சுவனத்தை தருவானாக. ஆமீன் யா ரப். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பாருங்கள், ஃபீ ஐனுன் ஜாரியா. ஃபீஹா ஐனுன் ஜாரியா. ஃபீஹா அதிலே, ஐனுன் ஜாரியா அதாவது ஓடிக்கிட்டே இருக்கும், ஃப்ளோயிங் ஸ்ப்ரிங். ஓகே, ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நீரூற்று அங்கே இருக்கும். ஃபீஹா அப்படின்னா எதில்? ஃபீஹா அப்படின்னா அதிலே அப்படின்னு சொல்லும்போது கார்டன்ஸ் ஆஃப் பேரடைஸில், பேரடைஸ் அந்த சுவன தோட்டத்துக்குள்ளார இப்படி இருக்கும். ஓகேவா? அந்த சுவன தோட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நீரூற்று இருக்கும். சுபஹானல்லாஹ். ஸோ இந்த ஹை ரைஸ்டு கார்டனில், ஹை ரைஸ்டு சுவனத்தில் இது என்ன சொல்கிறது, அந்த வாட்டர் ஃபால்ஸும் அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சுபஹானல்லாஹ். சூரத்துல் முல்கில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலா யஅலமு மன் ஹலக வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய படைப்பு, அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து ரொம்ப அற்புதமாக நம்ம நினைக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் படைத்தவன் இல்லையா? அவன் அறிய மாட்டானா? அவன் நுணுக்கமான கவனிப்பவனாக இருக்கிறான், யாவற்றையும் நன்கு தெரிந்தவனாகவும் இருக்கிறான். சுபஹானல்லாஹ். அப்போது அப்பேற்பட்டவன் வந்து நமக்காக எவ்வளவு அழகான ஒரு ஸ்வனத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறான் இல்லையா? சுபஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் சூரா முஹம்மதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 15வது ஆயத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அதாவது 47ல் 15வது ஆயத்தை பார்க்கலாம். அதில் வந்து பயபக்தி உடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள சுவர்க்கத்தின் உதாரணமாவது, அதில் மாறுபடாத தெளிந்த நீரை கொண்ட ஆறுகள், அதுக்கப்புறம் தன் சுவை மாறாத பாலாறுகள், அருந்துவோருக்கு இன்பமளிக்கும் மது ரச ஆறுகள், தெளிவான தேனாறுகள் இருக்கின்றன அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அதில் அவர்களுக்கு எல்லா விதமான கனி வகைகளும் தங்கள் இறைவனின் மன்னிப்பும் உண்டு. இத்தகையோர் நரகத்தில் எவன் என்றென்றுமே தங்கியிருந்து கொதிக்கும் நீர் புகட்டப்பட்டு அதனால் குடல்களெல்லாம் துண்டு துண்டாகி விடுமோ அவனுக்கு ஒப்பாவாரா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா முஹம்மதில் 47ல் 15வது ஆயத்தில் கேள்வி கேட்குறான். சுபஹானல்லாஹ். அடுத்ததான் 13வது ஆயத்தை பார்க்கலாம். ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது சுரூர் அப்படிங்கிறது சரீர் அப்படின்னு அர்த்தம். சரீர்னா கட்டில் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரீர்னா என்ன? பெட்டு. ஸோ அப்போ சுரூருன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குஷன்ஸு. ஓகே, சுரூருன்னா குஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அந்த மாதிரி அங்கே வந்து வைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது சாஞ்சு வரிசையாக வைக்கப்பட்ட தலையணைகளில் அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். மஸ்ஃபூஃபா, அதாவது மர்ஃபூஆ அப்படிங்கிறது வந்து உயரமாக வைக்கப்படுறது. சுரூர் அப்படிங்கிறது வந்து கட்டில்கள். சரீர்னா கட்டில், சுரூருன்னா கட்டில்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து த்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயர்வான கட்டில்கள், இல்லைனா ஆசனங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அங்கே வந்து உயர்வான கட்டில்களில் அவங்க அமர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வ அக்வாபும் மௌதூஆ, அதாவது ட்ரிங்கிங் கப்ஸ், அதாவது கோப்பைகள். எப்படின்னா குடிக்கிறதுக்கான கோப்பைகள் எல்லாமே அங்கே ரெடியாக வந்து வைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? கூபுனா என்ன சொன்னேன்? அதாவது கப்பு. அக்வாபு, கூபுன்னு சொல்லலாம், கவுபுன்னு சொல்லலாம் கப்புக்கு அரபிக்கில். அக்வாபுன் அப்படிங்கிறது வந்து அதனுடைய பன்மை. அதாவது இது வந்து ஃபுல்லாகவே நிரப்பப்பட்டு அங்கே இருக்கும். ஓகேவா? அதாவது மௌதுஆ அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுறதுன்னா, எல்லோரும் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த சர்வன்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அது வந்து அப்படியே நமக்கு வந்து கொடுக்கப்படும்.
ஓகேவா, வந்து கொடுக்கப்படும், நம்மளை தேடி வந்து கொடுக்கப்படும். அதாவது தொடர்ந்து கண்டினியூஸாக அதுலேருந்து எடுத்து எடுத்து நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரியான ஒரு இது வந்து நம்மளை சுற்றி சுற்றி அந்த கப்ஸை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வரும். சுபஹானல்லாஹ். அதாவது ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் நமக்கு வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, வேணுமா இது வேணுமா அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. சுபஹானல்லாஹ். ஆனால் ஜன்னால பாருங்கள், எல்லாமே நமக்கு ஃப்ரீ. இந்த உலகத்தில் நம்ம போடுற எஃபர்ட்டு தான். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளவு விஷயங்களையும் நம்ம வந்து அனுபவிக்கலாம். சுபஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிவார்டு, அந்த அஜ்ரு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட்லெஸ்ஸாக இருக்குது. சுபஹானல்லாஹ். அதுக்கு முடிவே இல்லாமல் இருக்குது. அங்கே வந்து மரணம் அப்படிங்கிறதே நமக்கு கிடையாது இல்லையா. அடுத்தது 15வது ஆயத்தை பாருங்கள். வ நமாரிகு மஸ்ஃபூஃபா. நமாரிக் அப்படிங்கிறது சின்ன பில்லோ, அதாவது ஸ்மால் பில்லோ, தலையணை. இதை வந்து வரிசையாக அங்கே வந்து வைக்கப்பட்டிருக்கும். ரோவாக அணி அணியாக வைக்கப்பட்டிருக்கும். ஓகே, அந்த அவ்வளோ லாட் ஆஃப் பில்லோஸ் இருக்கும் அங்கே. அது எதுக்காகனா பயங்கரமாக நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்காக. ஓகே, எங்கே திரும்பினாலும் நம்ம ரிலாக்ஸ்டு மோட்லேயே இருப்போம். சுபஹானல்லாஹ். அந்த அளவுக்கு வந்து நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுறான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து. அவ்வளோ ஆறுதல் அளிக்கக்கூடிய விதமாக, அவ்வளவு சந்தோஷத்தை தரக்கூடிய விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை அங்கே வந்து பார்த்துக்கிறான். அடுத்ததாக 16வது ஆயத்து. வசரா பிய்யு மபுசூசா அப்படிங்கிறது வந்து ரிச் கார்பெட். ஓகே, ரிச் கார்பெட், ரொம்ப அப்படியே அவ்வளோ அழகான கார்பெட்டு. இந்த உலகத்துலலாம் வந்து ரெட் கார்பெட்டில் நடந்து போகிறது அவ்வளோ பெருமை அப்படின்லாம் என்ன சொல்கிறாங்க இல்லையா. செலிப்ரிட்டிஸ் தான் ரெட் கார்பெட்டில் நடக்கணும், அந்த மாதிரியானலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒரு அற்பமான விஷயம் இல்லையா. ஆனால் விஐபிஸ் யார்? சுபஹானல்லாஹ். நம்பிக்கையாளர்கள், முஃமின்கள் தான் விஐபிஸ் அங்கே, வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் ஜன்னா. அப்போது அவங்களுக்காக அதாவது ரிச் கார்பெட் போட்டப்பட்டிருக்கும். விரிக்கப்பட்ட உயர்ந்த விரிப்புகள். சுபஹானல்லாஹ். அதாவது ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எலிகண்ட்டாக இருக்கும், எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான கார்பெட். அதாவது வெல்வெட்டில் ஆன மாதிரி, ஃபைபர்ஸ் அவ்வளவு ஒரு நுணுக்கமான ஃபைபர்ஸில் ஆன மாதிரி, அந்த அளவுக்கு ஒரு ரிச் கார்பெட்டாக இருக்கும். சுபஹானல்லாஹ். அப்படி வந்து நமக்கான எங்கே போடப்பட்டிருக்கோம், நம்ம வந்து ஒரு வீட்டை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா. கார்பெட்டெல்லாம் வாங்கி போடுவோம், சோஃபாஸு, குஷன்ஸு இந்த மாதிரிலாம் வாங்கி போடுவோம், அதை அலங்காரம் பண்ணுவோம். அப்படி தானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கான இடத்துக்கு அவ்வளவு வந்து இதெல்லாமே வந்து செஞ்சு கொடுக்குறான் நமக்கு. சுபஹானல்லாஹ். ஸோ இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தோட்டம், ஹை கார்டன், அதில் ஃபுல்லாக எப்படி இருக்குது, நீரூற்று, வாட்டர்ஃபால், ஸ்ப்ரிங் வாட்டர்ஃபால் இருக்குது, ஒரு அழகான வீடு, அதில் எக்ஸ்பென்சிவான கிளாஸஸில் நிறைஞ்ச கோப்பைகள் நிறைஞ்ச பெஸ்ட்டு பானங்கள், ட்ரிங்க்ஸ் இருக்குது. அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெட்டு, என்ன சொல்கிறது, நிறைய பெட்ஸு. ஓகே, அதில் குஷன்ஸ் எக்கச்சக்கமாக அணியாக போடப்பட்ட குஷன்ஸு, கார்பெட்ஸுன்னு சொல்லிட்டு நமக்காக வந்து நம்ம தேவைகள் அனைத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபுல்ஃபில் பண்ணுறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இதை வந்து நம்ம கற்பனையில் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கலாம். நம்மளால் கற்பனை பண்ண முடியாதது தான் சொர்க்கம். ஆனால் நம்ம வந்து இதை ஓதும்போது சுப்ஹானல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை ஆக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்யக்கூடியவங்களாகவே இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஏன் தெரியுமா, இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு சிறை கூடம். இதை வந்து ஒரு மோமின் எப்படி பார்ப்பாங்க இந்த உலகத்தை அப்படின்னு சொன்னால், ஒரு ஜெயிலாக, ஒரு சிறையாக, ஒரு பிரிசனாக தான் பார்க்கணும். ஏன்னா அதிகமான கஷ்டங்களில் வந்து இங்கே வந்துக்கிட்டே தான் இருக்கும், நமக்கான சோதனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், நான்ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒன்று முடிஞ்சு தான் அடுத்து முடிஞ்சால் அடுத்தது, அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாகணும், அதை சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்தாகணும். அப்படிப்பட்ட ஒரு வஞ்சிக்கக்கூடிய உலகம்தான் இது. சதிக்கு நம்ம அதிகமாக ஆட்கொள்ளப்படுவோம் இல்லையா. நிறைய பேருடைய சதிக்கு ஆட்கொள்ளப்படுவோம். நிறைய நமக்கு வந்து தோல்விகள் வரும், வெற்றிகள் வரும், இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், சோதனைகள் இருக்கும், தீர்வு இருக்கும். ஸோ எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கும். அப்படி தானே. அதை எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி வரணும். நம்ம அதை ஃபேஸ் பண்ணிகிட்டே வரோம் பார்த்திங்களா. அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிபட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு வரோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு நான் செய்யக்கூடிய செயல் பிடிக்குமா பிடிக்காதா, பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம செயல்களை எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹலாலான வகையில், ஹக்கான வழியில் நம்ம வந்து அதை கொண்டு போயிட்டே இருக்கோம் இல்லையா. அப்போது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானா நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம்.
சுபஹானல்லாஹ். அதனால தான் திருமீதியில் பதியப்பட்ட ஒரு செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உலகம் வந்து உண்மை விசுவாசிகளின் சிறை கூடமாயும் நன்றியுடையோருக்கு ஸ்வர்க்கமாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அப்போது இந்த உலகத்தில் வந்து நமக்கு நிறைய எவ்வளவு தான் துன்பங்கள் ஏற்பட்டாலும் நமக்கான இன்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே ரெடி பண்ணி வைக்கிறானே சுபஹானல்லாஹ். அதை நினச்சி நம்ம வந்து சந்தோஷப்படணுமா வேணாமா? சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இப்படி தான் நமக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறையில் இருக்கக்கூடிய நம்ம சஹாபாக்கள் சஹாபியா பெண்மணிகள் எவ்வளவு அந்த வழியில் தான் அவங்க இருந்தாங்க. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு ஏழ்மை, அவ்வளவு துன்பம், சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இருக்காது. அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபஹானல்லாஹ் அவங்க சொர்க்கத்தை அடையணும், நிரந்தரமான ஸ்வனபதியில் உயர்ந்த ஸ்வனபதியில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அல்லாஹ்வின் திருப்தி அடையப்பட்ட ஒரு அடியானா நான் இந்த உலகத்தில் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லையா? அந்த ஒரு நல்லோர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து சூரா அல் காஷியாவில் 8லேருந்து 16 ஆயத்துக்களுக்கு உண்டான தஜ்வீது சட்டங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி வந்து காயிதா மட்டும் பார்க்கலாம், அதாவது சட்டங்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போக போகிறோம். மஹ்ரஜ் சிஃபத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறது இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு ஏற்கனவே அதெல்லாம் நல்லாவே தெரியும் அப்படிங்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் நான் வந்து வெறும் காயிதா மட்டும் சொல்லிட்டு போகிறேம்மா. இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். அதாவது 8வது ஆயத்து, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வுஜூஹுன் யௌமஇதின் நாஇமஹ். அதாவது இதில் உஜூ இது வந்து வாவ் இருக்குது இல்லையா, வாவ் சுக்கூன் பெற்று இருக்குது. இது வந்து வாவுல் மத்து, அப்போ 2 அலிஃப் நீட்டணும். அடுத்ததாக ஹேல வந்து தம்மத்தைன் இருக்குது, அடுத்தது யா வந்துருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதகாம், அதாவது இதகாம் நாக்கிஸ் பில் குன்னா அந்த சட்டம் வரும். அப்போது இது வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா உஜூ ஹொய் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குன்னாவும் கொடுக்கணும். ஓகேவா? நாக்கிஸான இதுகாமாக இருக்குது, முழுமையாக இதுகாமாக அடையல, பரிபூரணமாக இதுகாம் அடையல. ஓகேவா? பரிபூரணமற்ற இதுகாம் அப்படின்னு சொல்லுவோம் இதை. அப்போது அடுத்ததாக யா ஃபத்ஹா வாவ் சுக்கூன் இருக்கு இல்லையா, இது வந்து வாவுல் லீன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தாலில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெசரத்தைன் இருக்குது. இது அடுத்த எழுத்தோட நூனோட வந்து இணையும். அப்போது இதுவும் வந்து இதகாம் பில் குன்னா, இதகாம் பில் குன்னா காமில். ஓகே, இது வந்து இதகாம் பில் குன்னா காமில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பரிபூரணமாக வந்து என்னாகும், இதகாம் ஆகிடும், இணைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் குன்னாவும் கொடுக்கணும். அப்போ யௌம இதின் நாஇமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த லாஸ்ட் எழுத்தில் வக்ஃபு பண்ணும்போது தால என்ன இருக்குது, த மர்பூத்தால தம்மத்தைன் இருக்குது. அது என்னவாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹ சுக்குனா மாற்றி நிப்பாட்டுவோம். ஓகேவா? அப்போது தரஃபுல் லிசான் எழுத்து என்னவா ஆகுது, அது வந்து அகசல் ஹல்க்கு உள்ள மஹரஜை நம்ம கொடுக்கணும். ஓகே, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ எப்படி ஓதணும், வுஜூஹுன் யௌமஇதின் நாஇமஹ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக 9வது ஆயத்து, லீ சஇஹா ராதியஹ். இதில் வந்து ஹ ஃபத்ஹா அலிஃப் சுக்கூன் இருக்குது. இது வந்து அலிஃப் மது 2 அலிஃப் நீட்டுவோம். அதே மாதிரி ரா ஃபத்ஹா அலிஃப் மது இருக்குது, அதுவும் வந்து 2 அலிஃப் நீட்டுவோம். தஃப்ஹீமாக சொல்லணும், அதாவது ஹெவியாக சொல்லணும். அதுக்கப்புறமா இறுதி எழுத்தான இந்த த மர்பூத்தால தம்மத்தைன் இருக்குது, அதை வக்ஃபு பண்ணுறதுனால ஹ சுக்குனா மாற்றி நிப்பாட்டுவோம். அடுத்ததாக ஃபீ ஜன்னத்தின் ஆலியா. இதில் வந்து ஃபீ அப்படின்னு சொல்லும்போது யா மத்து இருக்குது, அப்போ 2 அலிஃப் நீட்டுவோம். அடுத்ததாக ஜன்னத்தின், அந்த நூனில் வந்து முஷத்ததா, நூன் முஷத்ததா அது. அப்போது அங்கே வந்து என்ன பண்ணணும், அக்மல் குன்னா, முழுமையாக குன்னா பண்ணணும், கொடுக்கணும். அடுத்ததாக த மர்பூத்தால கசரத்தைன் இருக்குதா ஜன்னத்தின்ல, அதுக்கு அடுத்த எழுத்து ஐன் வந்திருக்கிறதுனால இதுஹாராக ஓதணும், தெளிவாக ஓதணும். இதுஹார் ஹல்கி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆலிய அப்படின்னு சொல்லும்போது த மர்பூத்தால கசரத்தைன் இருக்கு, வக்ஃபு பண்ணுறதுனால ஹ சுக்குனா மாற்றி நிப்பாட்டுவோம். ஓகேவா? அப்போது ஃபீ ஜன்னத்தின் ஆலிய. அடுத்ததாக 11வது ஆயத்து, லா தஸ்மஉ ஃபீஹா லாகிய.
இதில் லா அப்படின்னு சொல்லும்போது என்ன வருது, அலிஃப் மத்து இருக்குது, அப்போ 2 அலிஃப் நீட்டணும். அடுத்ததாக ஃபீ ஹா, ஃபீ யா மத்து இருக்குது, 2 அலிஃப் நீட்டணும். அடுத்தது ஹா, ஃபீ ஹால ஹா இருக்குது, அதுவும் அலிஃப் மத்து இருக்குது, 2 அலிஃப் நீட்டணும். அதே மாதிரி லா கிய லா, அதுவும் 2 அலிஃப் நீட்டணும், அலிஃப் மத்து. அடுத்ததாக நிப்பாட்டுறதுனால தா ஃபத்ஹத்தைன் என்னவாகும், தா மர்பூத்தல ஃபத்ஹத்தைன் வந்து ஹ சுகுனா மாற்றி நிப்பாட்டுவோம். ஓகேவா? அப்போது லா தஸ்மஉ ஃபீஹா லாகிய அப்படின்னு சொல்லி நிப்பாட்டணும். அடுத்தது 12வது ஆயத்தை பாருங்கள். ஃபீஹா ஐனுன் ஜாரிய, ஃபீஹா இதை யாமத்து நீட்டுவோம், 2 அலிஃப் நீட்டணும். அடுத்தது மாதிரி அலிஃப் மத் இருக்குது ஹால, அதுவும் 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது ஐ, ஐ அப்படின்னு சொல்லும்போது இது வந்து யாவுல் லீன். அடுத்ததாக நூனில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தம்மத்தைன் இருக்குது, அதுக்கு அடுத்த எழுத்து ஜீம் வந்துருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், எஹ்ஃபா பண்ணணும், மறைச்சு ஒன்றா செஞ்சு போதணும். ஒன்றா வந்து தர்க்கீக்காக தான் இருக்கணும், லைட்டாக தான் இருக்கணும். அப்போது ஐனுன் ஐனுன் அப்படின்னு ஹைட் பண்ணணும். அடுத்தது ஜாரியா. ஓகே, அந்த வக்ஃபு பண்ணுறதுனால இந்த தால உள்ள தாமர்பூத்தில் உள்ள தம்மத்தைன் என்னவோ ஹ சுக்குனா மாற்றி நிப்பாட்டிடுவோம். ஓகே, அடுத்ததாக 13வது ஆயத்து. ஃபீஹா சுருரும் மர்ஃபூஅ, ஃபீஹா இதுவும் யாவ் மத்து. அடுத்தது 2 அலிஃப் நீட்டணும். ஹ இருக்குது அலிஃப் மத்து, அப்போது அங்கேயும் 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். அப்புறம் சுருரும், சுருரும் இந்த இடத்துல சூரு வாயை வந்து குவிச்சே தான் வச்சுருக்கணும். ஓகேவா? சுருரும் அந்த இடத்துல ரா தம்மத்தைன் இருக்குது, அதுக்கு அடுத்த எழுத்து மீம் வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், இதுகாம், அதாவது இதுகாம் இது வரும், என்ன சொல்கிறதுனா சுருரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுவோன்னா முழுமையாக நம்ம வந்து இணைச்சிருவோம். ஓகேவா? அப்போது இங்கே வந்து நம்ம காமில் சொல்லுவோம். ஓகேவா? இதுகாம் காமில் பெகுன்னா அப்படின்னு சொல்லுவோம். இதுகாம் காமில் பெகுன்னா. அப்போது சுருரும் மர்ஃபூஅ. ஓகே, மர்ஃபூஅ மர் மர் அப்படின்னு சொல்லும்போது ரா வந்து ரா சுகுன் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஃபத்தா வர்றதுனால இது வந்து ஹெவியாக தஃப்ஹீமாக ஓதணும். அடுத்ததாக ஃபூ அப்படின்னு சொல்லும்போது வாவ் என்ன இருக்குது, வாவுல் மத் இருக்குது, அப்புறம் 2 அலிஃப் நீட்டணும். அடுத்ததாக தா மர்பூத்தால இறுதியாக வக்ஃபு பண்ணுறதுனால அது என்னவா மாறும், தா மர்பூத்தால உள்ள தம்மத்தைன் வந்து ஹ சுக்குனா மாறிடும். அப்போது ஃபீஹா சுருரும் மர்ஃபூஅ அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுவோம். 14வது ஆயத்தை பாருங்கள். வ அக்வாபும் மௌதூஅ, இதில் அக் அக் அப்படின்னு சொல்லும்போது இந்த காஃப் வந்து ஹம்ஸ் தன்மையாக கொடுக்கணும், சிஃபத்தை கொடுக்கணும். அடுத்ததான் அக்வா, அதில் வந்து வாவ் ஃபத்தா அலிஃப் மத் இருக்குது, அப்போ 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். அடுத்தது பால தம்மத்தைன் இருக்குது, அது அதுக்கு அடுத்த எழுத்தோடு இணையும் போது இதுகாம் பண்ணுவோம். இதுகாம் பில், அதாவது இதுகாம் காமில் பிகுன்னா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது முழுமையாக இணைஞ்சிரும். அடுத்ததான் மீம் ஃபத்தா வாவ் இது வாவு சுக்குன் இருக்கு இல்லையா, அது வந்து வாவுல் லீன். அடுத்தது தாத் தொமா வாவ் சுக்குன் தூ, இது வந்து வாவு மத்து. ஓகே, வாவுல் மத்து, அப்போ 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். அடுத்ததான் நிப்பாட்டுறதுனால தா மர்பூத்தாவை என்ன பண்ணுவோம், ஹ சுக்குனை மாற்றி நிப்பாட்டிடுவோம். ஓகே, அப்போது வ அக்வாபும் மௌதூஅ. அடுத்தது 15வது ஆயத்தை பாருங்கள். வ நமாரிகு மஸ்ஃபூஃபா, இதில் வந்து மீம் ஃபத்தா அலிஃப் மத் இருக்குது. அடுத்தது ரா கஸ்ரா வந்து லைட்டாக தான் சொல்லணும், தர்க்கீக்காக தான் சொல்லணும். அடுத்தது காஃப் தொம்மா கூ, இது கூ வந்து ஹெவியாக சொல்லணும், அக்கசல் லிசான்லேருந்து வரக்கூடிய எழுத்து. அடுத்தது மஸ்ஃபூஃபா, மஸ் இந்த சாது சுக்கூன் இங்கே வந்து ஹம்ச தன்மையாக கொடுக்கணும், ரஹாவாகவும் இருக்குது, அந்த தன்மையும் இருக்குது. அப்போ டைமிங் கொடுத்து ஓதணும், மஸ் அந்த டைமிங் கொடுத்து ஓதணும், ஹெவி லெட்டரும் கூட. அடுத்ததான் ஃப தொம்மா வாவ் சுக்குன் ஃபூ, இது வாவுல் மத்து, 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தால தம்மத்தைன் இருக்குது, அதை வந்து நம்ம ஹ சுக்குனை மாற்றி நிப்பாட்டிடுவோம். வ நமாரிகு மஸ்ஃபூஃபா. அடுத்தது 16வது ஆயத்தை பாருங்கள். வ ஸராபிய்யு மப்சூஸா, அதாவது ஸரா, த ரா ஃபத்ஹா அலிஃப் மத் இருக்குது, அப்போ 2 ஹரக்கத்தை நீட்டுவோம், ஹெவியாகவும் சொல்லணும், தஃப்ஹீமாக சொல்லணும். அடுத்தது ப கெஸ்ரா யா ஷப்தா இருக்குது, பி அப்புறம் யூ, பியூ அந்த இடத்துல வந்து நல்லா 2 எழுத்து இருக்கிறதுனால இந்த கரெக்டாக நம்ம வந்து உச்சரிக்கணும். ஸரா பியூ சொல்லக்கூடாது, ஸரா பியூ.
ஓகே. அடுத்தது மபுசூசா. இந்த ப சுக்கூன் இருக்கிறதுனால இது வந்து கல்கலா சுகரா, லைட்டாக கல்கலா கொடுக்கணும். அடுத்தது ச தொம்மா வாவு சுக்கூன். சூ வாவு மத்து இருக்குது, 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். அடுத்தது இறுதி எழுத்தான தலை வந்து தம்மத்தைன் இருக்குது, அதை ஹ சுக்குனை மாற்றி நிப்பாட்டுவோம். எப்படி ஓதணும்? வசரா பியு மபுசூசா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி நம்ம சட்டங்களை எல்லாத்தையும் பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.